தென் மாவட்டங்களில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய தொகுதியில் வந்து நம்ம அந்த சைடு ஃபுல்லாமே பார்த்தாச்சு. தென்காசி பார்த்துட்டோம், சங்கரன் கோயில் பார்த்துட்டோம், இது போன்ற முக்கியமான இடங்கள்லாம் பார்த்தாச்சு. இதில் ரொம்ப முக்கியமான இடமா பார்க்க போகிறதுல இந்த மதுரையை தாண்டி இருக்கக்கூடிய திண்டுக்கல் அந்த மாதிரி தொகுதிகள்லாம் வந்துட்டு ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது. இங்கே நிறையா அமைச்சர்களே வந்துட்டு போட்டியிடக்கூடிய தொகுதி, ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடிய தொகுதியாக பார்க்கப்படுது. அதில் நம்ம முக்கியமாக வந்து ஆத்தூர்லேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் சார். திண்டுக்கல் மாவட்டம் எப்படி இருக்குது? திண்டுக்கல் நீங்கள் வந்து திமுகவின் கோட்டைன்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே வந்து பெரும்பான்மையாக திண்டுக்கல் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் திண்டுக்கல் பர்டிகுலராக திமுக பக்கம் தான் போகும். ஆத்தூர் நிச்சயமாக ஒரு இதுவுமே கிடையாது, திமுக வசம் போயிடும். அதே மாதிரி திண்டுக்கல்லை இதை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் அப்படிங்கும்பொழுது ரொம்ப க்ளோஸ் கண்டக்டாக இருக்கும். பழனியிலேருந்து செந்தில்குமார் இவருடைய பையன் வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்கும். இவருக்கு திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வெற்றி வந்து அவ்வளோ சுலபமாக இருக்காது. மோஸ்ட்லி திமுக இந்த தொகுதியை கைப்பற்றுவோம் அப்படிங்கிற. ஆமாம் ஆமாம், நத்தம் விஸ்வநாதன் தாராளமாக வந்துடுறாரு. அதனால அதில் ஒன்றும் விஷயமே இல்லை. நிலக்கோட்டை ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி இருக்கு. எகைன் அங்கேயுமே வந்து திமுக காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் பல தடவை ஜெயிச்ச தொகுதி. திமுக இந்த தடவை அப்படியே ஒரு மாதிரியா எஜ்ஜோர் இருக்கிற தொகுதியாக தான் பார்க்குறோம். ஒட்டன் சத்திரம் ரொம்ப, அதாவது திமுகவுடைய அமைச்சர், சிட்டிங் அமைச்சர் ரொம்ப டஃபா தான் இருக்கும். ஏன்னா விடியல் சேகர் கோட்டை அப்படிங்கறதா ஏத்து நிக்கிற விடியல் சேகர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் ஜெயிச்சவர். ஆமா, அதனால அவருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டஃபா இருக்கும் ஒட்டன் சத்திரம் முடிச்சுட்டு வெளில வரதுக்கு. பழனி ஆஸ் யூஷுவல் எப்பொழுதுமே ஏற்கனவே போன தடவையுமே திமுகவுடைய இதுதான், திரும்பி திமுகவே அந்த வந்துருவாங்கன்னு தான் பார்க்குறோம். அண்ட் தென் வந்து வேடசந்தூர் இருக்கு. வேடசந்தூர்லயும் ஒரு மாதிரியா இருந்தாரு. அவர் ஒரு மாதிரியா அதே எட்ஜ் ஓவர் எடுத்துட்டு ஒன்னும் ஆன்டி இன்கம்பன்சி இதுல அவரு வாய்ப்புகள் வந்து நல்லதான் இருக்கும். அதாவது 6-7 தொகுதிகள்ல 4 தொகுதிகள் திமுக வசமும் 2 தொகுதி இவங்க பக்கமும் போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போனோம்னா காஞ்சிபுரம் வந்துடுது சார். காஞ்சிபுரம் சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா ஆலந்தூர் போன்ற தொகுதிகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம் ஆமாம், அது ஆலந்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமோ அன்பரசன் ஆல்ரெடி சிட்டிங் மினிஸ்டர் டிஎம்கே. அது நம்ம சென்னைக்கு அருகாமையில் உள்ள ஒரு தொகுதி. அந்த அட்வான்டேஜில் டிஎம்கே அந்த இடத்துல வெற்றிக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சோமசுந்தரம் மாவட்ட செயலாளர் காஞ்சிபுரம் கான்ஸ்டிடியூன்சில நிற்கிறாரு. அந்த இடத்துல இந்த தடவை எப்போதும் திமுக ஒரு போன எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பெருவாரியான வாக்குகள் இருந்துச்சு. பட் இந்த தடவை சோமசுந்தரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கலாம். தனி ஸ்ரீபெரும்புதூர் தனி, செல்வ பெருந்தகை மாநில தலைவர் இந்த பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்பார் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க எல்லாம். குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் பழனி எல்லாத்திற்கும் பரிச்சயமானவர். ரெண்டாவது விஷயம், ஒரு கெட்ட பேர் செல்வ பெருந்தகை இந்த தடவை எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் பண்ண மாதிரியும் தெரியல. ரெண்டாவது விஷயம், முந்தா நாள் ஒரு பெரிய இதில் என்னமோ ஐடி ரைடு வந்துருச்சுன்னு ஒரு பொய்யை சொல்லி தப்பான ஒரு ராகுல் காந்தியோட பிரச்சாரத்தையே தப்பா மொழிபெயர்த்து ஏகப்பட்ட சர்ச்சைகள். ஆமா, அதனால செல்வ பெருந்தகை இந்த தடவை அந்த தொகுதியை இழக்கிறாருன்னு தான் பார்க்கலாம் அந்த இடம் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் அப்படியே வந்தீங்கன்னா உத்திரமேரூர் தொகுதி, பாட்டாளி கட்சி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய தொகுதி தான். அந்த இடத்துல பாமக போட்டியிடுது. அந்த இடத்துல பெருவாரியான வன்னியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் அந்த தொகுதியிலையும். காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா 2 பேரும் தனித்தனியா ஈக்குவலாவே பிரிச்சுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. எட்ஜோவர் இதெல்லாம் என்ன, போன தடவை எல்லாமே திமுக வசம் இருந்தது. இந்த தடவை இதெல்லாம் அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆகக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதான். அடுத்து நம்முடைய கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா பர்கூர், ஓசூர், கிருஷ்ணகிரி இந்த மாதிரிலாம் வரும். தளி எல்லாமே. ஃபர்ஸ்ட் நம்ம இவரை பர்கூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் மதியழகன் டிஎம்கேல இது பண்ணுறாரு. எகன் ஏடிஎம்கே பர்கூர் அம்மாவுடைய தொகுதி. ஒரு அட்வான்டேஜ் எட்ஜ் ஓவர் இந்த தடவை. அதுவும் இல்லாமல் முதலமைச்சர்கள்லாம் வந்து வேற பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த பக்கத்தில் என்ன. அதனால அந்த ஒரு எட்ஜ் ஓவர் பர்கூர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் போகும். ஓசூர் பாலகிருஷ்ணா ரெட்டி இந்த தடவை எவ்வளவுதான் டிஸ்பியூட் இருந்தாலும் பாலகிருஷ்ணா ரெட்டி இந்த தடவை கண்டிப்பாக அவரும் ஏடிஎம்கே வசம் அந்த இதுவும் போகும்னு பார்க்கலாம். கிருஷ்ணகிரி திடீர்னு ஒரு பாராசூட்ல வந்து இறங்கின மாதிரி செல்வகுமார் வந்துட்டாரு. திமுக டீமே அதிருப்தி இருக்கு, காங்கிரஸ் கிட்டையும் அதிருப்தி இருக்கு. இதெல்லாம் அட்வான்டேஜ் ஆகி கிருஷ்ணகிரி ரெகைன் மாம்பழம் அவங்க கூட்டணியில இருக்கு, அவங்க பெல்ட். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பக்கத்தை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தளியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தளி திமுக வசம் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நரேஷன் அங்க செட் ஆயிருக்கு.
அண்ட் தென் ஊத்தங்கரையை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் கான்ஸ்டியூன்சி காங்கிரஸ் கேண்டிடேட் அந்த இடத்துல குப்புசாமி நிக்கிறாரு. ஆமா, காங்கிரஸ் கேண்டிடேட் எந்த அளவுக்கு வருங்கிற மாதிரி தெரியல, பார்க்கணும். அது அண்ணா போதான் இதுவா வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. வேப்பனஹள்ளியை பொறுத்த வரைக்கும் எகைன் இதெல்லாம் வந்து என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாமகவால வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கிற பாமகவுடைய வாக்குகள் கன்சாலிடேட் ஆகி வன்னியர் அதிக வாக்குகள் உள்ள தொகுதி. அதனால வேப்பனஹள்ளியும் இந்த தடவை அதிமுக வசம் போகக்கூடிய வாய்ப்புகள். முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாங்க. ஆமா ஆமா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் பக்கத்துல இருக்கு. நாமக்கல் பக்கம் போனீங்கன்னா எகைன் தங்கமணியின் கோட்டை, திரும்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோட்டையாக தான் இருக்கும். ஆமா, நாமக்கல் குமாரமங்கலம் தொகுதியில தங்கமணி வெற்றி பெறுவார். அதுல ஒரு வெற்றி உறுதினே வச்சுக்கலாம். ஆமா, நாமக்கல்ல பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ரீதேவி மோகன் நிற்கிறாங்க, ராணி கேண்டிடேட் நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சில பை டிஃபால்ட்டா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் வந்து இதை நம்ம வந்து இது கொங்குல சேர்த்துலானே வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும். அப்புறம் வந்து பரமத்தி வேலூரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போகும். ராசிபுரத்துல தாமரை மலரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவர் பிரேம்குமார், இவருடைய விபி துரைசாமியோட மகன் பையன் நிக்கிறாரு. மதிவேந்தனுக்கு அந்த அளவுக்கு ஒரு இதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைமே வந்தாரு மினிஸ்டர் மதிவேந்தன், போன எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் டைமா வந்தாரு, உடனே போனாரு. இந்த தடவை வந்து லோக்கல்ல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், லோக்கல்ல இருக்கிற திமுக காரங்களுக்காமே ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு மதிவேந்தன் மேல. ஸோ ரெண்டாவது விஷயம், விபி துரைசாமி அந்த ஊர் ஆளு, ஏற்கனவே திமுகவுடைய அப்படிங்கிறதுனால அவருடைய பிஜேபிக்கு ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளில் நம்ம ராசிபுரத்தையும் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், விபி துரைசாமி நிறையாவும் செலவு பண்றதாக கேள்விப்படுறோம். அதனால வெற்றி வாய்ப்பு ராசிபுரத்துல பிஜேபிக்கு போகக்கூடிய விஷயமா இருக்கு. அடுத்து சேந்தமங்கலம் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு டயலமாவில் தான் இருக்கும். அது ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கான்ஸ்டியூன்சி. அதுலயும் எட்ஜ் ஓவர் அப்படிங்கும்பொழுது பாமக கூட்டணி, அதாவது என்னன்னா இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதுன்னா திமுக ஒன்றியும் தான் பெரிய கட்சி அந்த கூட்டணியில சொல்ல போனா. அதாவது மீதெல்லாம் வந்து அன்ப்ரூவன் பார்ட்டிஸ், எல்லாமே வந்து திமுகவுடைய சேர்ந்து ஓடினதில்ல. பட் இந்த ஃபேக்டர்ஸ், அதாவது அலையன்ஸ் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறபோது இந்த இடத்துல ஒரு எட்ஜ் ஓவர் எடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற வரக்கூடிய இதுவாக தான் இருக்கு. திருச்செங்கோடு பை டிஃபால்ட்டா இந்த தடவை என்னன்னா ஒரே டிஸ்பியூட் ஆயிடுச்சு. ஈஸ்வரன் பேசின 2-3 வார்த்தைகள் வந்து ரொம்ப வினயம் ஆயிடுச்சு. ஈஸ்வரன் வந்து இந்த தடவை ஜெயிப்பாராங்கிறதும் ஒரு கொஸ்டின் தான். அதனால அதுவும் பொறுத்திருந்து பார்க்கணும். டிவிக்கு வந்து அருண்ராஜ் வேற நிப்பாட்டிருக்காங்க. ஆமா ஆமா, அது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதியா மாறிடுச்சு. அது ஸ்டார் தொகுதியா இருக்கு. அதனால அதுவும் கொஞ்சம் அப்படியே மாறிதான் ஆகுங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். பொறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மோஸ்ட்லி வந்து அந்த தொகுதியும் போயிடும்.